இல்லை நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ நம்ம மைண்ட் சர்வைவல் ஒன்று தான் விளாட போகிறோம். இதான் பார்ட் 1. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஓல்டு கிரியேட்டர் நம்மளுக்கு உங்கள் செஸ்ட்டு கிடச்சிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம அந்த ஓல்டு மணாங்கி மட்டும் போட்டோம். ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு வ்ளாக்ஸ் இருக்குது, கொஞ்சம் பிளாங்க்ஸ் இருக்குது, ப்ரெட் இருக்குது, ஸ்டிக்ஸ் இருக்குது, மரம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஆப்பிள், கேரட், ஃபிஷ்ஷு, ஏக்ஸு, பிக்காக்ஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் எடுக்கிறத விட நம்ம டக்குன்னு நம்ம உடச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைட்ஸ் உடைங்கலாம் ரைட்ஸா. ஸோ வாங்க. ஸோ நம்ம கொஞ்சமாக நம்ம இன்வெர்டரியில் போட்டுக்கலாம். ஸோ இப்போது நம்ம வாங்க வேகமாக போகலாம். ஏன்னா பக்கத்துலேயே எங்கள் வில்லேஜ் இருக்குதுன்னு. அந்த சீட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த சீட் தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்து யாச்சு. ஸோ பாருங்கள், இந்த சீடு போட்டோடனே நம்மளுக்கு கிட்டக்கே வில்லேஜ் கிடச்சிக்கிச்சு. ஸோ நல்ல விஷயம். பலிமுக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஓடுறான் கோயவை முக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இனிமேல் அவனுக்கு பேர் கோயவை முக்கான். ஸோ இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். ஏன்னா இந்த வீட்டில் அதிகமாக ஐரன், கோல்டு, டைமண்ட் என்னென்னா கிடைக்கும். லக்கு இந்த டைமண்ட் இருக்கும், இல்லைனா இல்லை லக்கு இல்லை. ஸோ நம்மளுக்கு 5 ஐரனு, ஒரு ஐரன் பூட்ஸு, அப்புறம் ஐரனு என்னது அது 2 ஐரன் தெரியல இன்னும், அப்புறம் 3 ப்ரெட்டு, அப்புறம் நிறைய ஷாப்பிங்ஸ் தான் கிடச்சிருக்கு. நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் வந்து மழை இல்லாத இடத்துல தான் நான் வீடு கட்ட போகிறேன். ஸோ மக்களுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து ஷாப்பிங் வச்சுக்கலாம். அதனால தான். ஸோ வாங்க இப்போ வெளில போகலாமா. கோயவை முக்கான் கோயவை முக்கான் பூனை தலைவரை சைலண்ட் குலம். ஸோ மாடு தள்ளி கீழே டேமேஜ் கடை போய் மரத்தை வெட்டலாம். மரத்தை வெட்டுங்க வெட்டு. ஸோ சாமி ஸோ வீடு ரொம்ப லாங்காக போகணும்னு நினைக்கல அப்படி ஒரு லாங்காக தான் போவோம். ஸோ இப்போ நம்ம கடைன்னு மரத்தில் வெட்டிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்பீடு பண்ணுறேன். இப்போ பாருங்க. நமக்கு அதே மாதிரி திருப்பி வீடு கிடச்சிருக்கு. ஸோ வாங்க நம்ம இதுக்குள்ளே பில்ட் படிக்கலாம். ஸோ இந்த வீட்டில் கண்டிப்பாக ஐரன், ஆப்சிடியன்ஸ், கோல்டு இருக்கும். சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். டேக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ அங்கே இப்போ நம்ம அந்த வீட்டை விட்டோம். இப்போ நம்ம போய் அங்கே போய் வீடு கட்டலாம். ஸோ வாங்க நல்லா இடத்தா பார்க்கணும். நான் அப்போ தான் வீடு கட்டுறதுக்கு சௌக்கியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பெட் எடுத்துக்கலாம் படுக்கிறதுக்கு வேறு. ஏன்னா ஆடெல்லாம் வேஸ்ட்டாக கொண்டுகிட்டு இருக்கேன். வில்லேஜ் எல்லாம் வேஸ்ட்டாக அப்புறம் பெட்டு செய்வாங்கல்ல, சேர்க்க வேண்டியதான். ஸோ வாங்க விட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல வீடு கட்டினா நல்லாயிருக்கும் நான் தான் நினைக்கிறேன். இந்த இடம் கரெக்டாக இருக்குது. பக்கத்தில் தண்ணி, அங்கே தண்ணி பக்கத்தில் வில்லேஜ், நடு இடத்துல கட்டினா நல்லாயிருக்கும். ஸோ இந்த கன்ஃபார்ம். ஆமாம், இந்த கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இந்த நம்ம கட்ட போகிறோம். ஸோ இந்த இடம் கரெக்டாக நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த இடத்துலையும் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒன்றுன்னா இந்த இடம் வந்து சேர்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம இதை வச்சுக்கலாம் 1. ஸோ இப்போ நான் இதை ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் அப்போ தான் கொஞ்சம் ஸ்டாமினா ஸ்லோ ஆகும். ஓகேவா?
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிருக்கேன். ஏன்னா ரொம்ப டைம் எடுக்குது சேர்த்துக்கு. இப்போ நான் அதிகமாக போய் ஒரு ஸ்டாக் ஃபுல்லாக மார்க்கெட்டில் இருந்தேன். ஸோ இப்போ லைன் பார்க்கணும். ஸோ கரெக்டாக வந்தால் தான் இந்த வீட்டுக்கு ஓகே கரெக்டாக வரும். இல்லைன்னா அவ்வளோ புட்டிகிட்ட போயிடும். இந்த இடம் கரெக்டாக இருக்குது நான் நினைக்கிறேன். ஸோ வந்து குதி 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 கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம புறாவை புதுசாக கட்டணும். ஸோ இப்போ நம்ம தேங்க்ஸ் வச்சுக்கலாம் புறா சைடில். அது ஸோ நம்ம புறா வச்சிடலாம். வர்றோம் அதனால் இது சொன்னீங்களா பாருங்கள் எல்லாம் நான் இப்போ நம்ம என்ன நினைக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆஃப் ஆஃப் த ஒன் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வச்சு ஸ்டிக்ஸ் பண்ண வச்சுக்கலாம். ஸ்டிக்ஸு 3 கம்மி தான் இருக்குது. ஸோ நம்ம 10 ஸ்டிக்ஸ் பண்ண வச்சுட்டு என்னென்ன அதுன்னு பார்த்தலாம். ஓகே டன். ஸோ இப்போ நம்ம போய் ஸ்டோன் மைனிங் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டோன் சவால் எடுத்துக்கலாம். போய் ஏதாவது ஒரு இடத்துல டிப் பண்ணி அதில் போடணும். இப்போ நம்ம ஃபர்னஸ் பண்ணிக்கிட்டோம். ஃபர்னஸ் கிளாஸ் பண்ணாச்சு. நம்ம அதில் போய் இது வெளில தான் நான் வீடியோ நம்ம தவிட ஆக போகுது. ஸோ வாங்க. ஸோ நம்ம இந்த டிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன வாடகை. ஸோ நம்ம டிப் பண்ணிக்கலாம். உள்ளே போகலாமா? ஸோ வாங்க கடன்னு உள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் ஒரு படிக்கட்டை மாரி ரெடி ஆக்கலாம். நம்ம கச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம மிக்க வச்சு நம்ம பயன் பண்ணலாம். இப்போ நான் ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மேலே ரூஃபு போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம சைடு ஆக்க நம்ம இந்த பக்கமாக சைடாக சின்னோண்டு வீடு கட்டிக்கலாம் லைட்டாக. ஸோ வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிட்டு நான் இந்த வீடியோவில் அதிகமாக நான் ஃபாஸ்ட் தான் அதிகமாக பண்ணுறேன். ஸோ நான் அப்புறம் கூட நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்மளோட வீடு. அங்கே தான் நம்மளோட வீடு. ஸோ உள்ள ஃபர்னஸு ஸ்மோக்கரு கிராஃப்டிங் டேபிள் இருக்குது. அப்புறம் பக்கத்தில் பெட்டு இருக்குது. 3 செஸ்ட் இருக்குது. சின்ன செஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து அரை மணி நேரம் வீடு தானே கட் ஆகிடுச்சு. என்னால் எடுக்க முடியல. ஸோ நான் திருப்பி எடுத்தேன். நானே கவனிக்கல. அப்புறம் வீடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நானே கவனித்தேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ நான் உங்கள் கிரியேட்டிவ் ரோஹித். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வேறு உங்களுக்கு பாட்டில் உங்களுக்கு என்ன வேணுமோ கமெண்ட்டில் சொல்கிறேங்க. பாட்டில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் கிரியேட்டிவ் ரோஹித்.